வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு லெமன் டீ வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. லெமன் டீ நிர்விக்ன லக்ஷ்மி இல்லத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபேமஸ். வரக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய மகன் விஜய் இதை போட்டு தர சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்பாங்க. டீ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இஷ்டமான விஷயமா இருக்கும். இப்போ காலையில் எழுந்தோன்னே காஃபி குடிக்காமல் வேலை ஓடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. இப்போ எனக்கு நான் காலையில் காஃபி தான், ஆனால் ஈவினிங் டைமில் இந்த டீ பழக்கத்தை ஏற்படுத்தினது விஜய் தான். ஆனால் பால் போட்டு குடிக்கிறது சம்டைம்ஸ் எனக்கு அவ்வளோவா பிடித்தம் இல்லாமல் இருக்கும். அது ரொம்ப என்னமோ மதன்னு ஆகிடும். அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் ஏர்லி டின்னர் சாப்பிட முடியாதுன்ற ஒரு நிலை இருக்கும். அதனால் இந்த லெமன் டீ லைட்டாகவும் இருக்கும், புத்துணர்ச்சி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பூஸ்டப் ஆகிறதையும் உணரலாம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு டீ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் பால்லாம் கிடையாது, ரொம்ப மினிமமான இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யலாம். டக்குன்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட லெமன் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கணுன்ற அவசியம். மற்ற எல்லாமே வீட்டில் நம்ம பெருவாரியாக பெண்கள் பயன்படுத்தக்கூடிய மசாலா பொருட்கள் தான். இந்த டீ எப்படி போடுறது அப்படிங்கிறத ஏன் பையன் சொல்லி கொடுக்க போகிறாரு. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் டீ போட்டுட்ருக்கீங்க? நான் ஒரு 4 வருஷமாக போட்டுட்ருக்கேன். சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா டீ கடையில் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு லெமனும் டீ தூளும் இப்படி தான் போட்டுட்ருந்தேன். அப்புறம் மாஸ்டர் தான் எனக்கு சொன்னார், இந்த மாதிரி கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் போடுறான்னு ஒரு டைம் சொன்னார். ஸோ அதுலேருந்து போட்டு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எப்படி போடுறது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் வீடியோவில் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் டீக்கு என்னென்ன வேணும்னா எலுமிச்சம்பழம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு. சரி, இந்த அளவுக்கு, அதாவது ஒரு 200 ml இருக்கிற மாதிரி 150 to 200 ml இருக்கிற டம்ளர், இதில் 3 டம்ளர் போடுறதுக்கு இந்த அளவுக்கு மசாலா கலந்துக்கிட்டா போதும். ஒரே ஒரு லெமன் போதும் இல்லையா? 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். 2 பேருக்குனாலும் இந்த அளவு போட்டால் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும்னால நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃப்ளேவர் அப்போ தான் கிடைக்கும். சரி, அப்புறம் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி, அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம். 2 பேருக்குனா ஒரு எலுமிச்சம்பழம், 3 பேர் வெளியும் சாப்பிட்லாம். ஒரு எலுமிச்சம்பழம், அப்புறம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணிப்போம். கட் பண்ணி இதில் புளிஞ்சு விட்டுருவோம். சரிங்களா? புளிஞ்சு விட்டுட்டு இதை போட்டுற வேண்டியதான். இதை போட்டுட்டு அடுத்தது ஸ்டவ்வில் வச்சு, இப்போ நீ இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுறியா? ஸோ ஆண்களுக்கும் இந்த மாதிரி டீ வீட்டுக்குள்ளேயே போட்டுக்கிறது ரொம்ப ஈஸியாக தான். ஆமாம். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆமாம். ஸோ இப்போ டீ தூள் நீ இப்போ உடனே போடலை. மெயினாக டீ தூள் அளவு பார்த்து தான் போடணும். ரொம்ப போட்டோம்னா கருப்பு கலரில் மாறிடும். கலர் மாறக்கூடாது, கோல்டன் கலரில் இருந்தால் தான் நமக்கு குடிக்கிறதுக்கு லெமன் டீ நல்லாயிருக்கும். அதனால் இந்த பாருங்கள், ஒரு 3 பேருக்கு அப்படின்னு சொல்கிற குவான்டிட்டிக்கு அரை ஸ்பூனு கிட்டத்தட்ட அவ்வளோதான். ரொம்ப அள்ளி போட்டுறக்கூடாது டீ தூள். அதில் ரொம்ப கவனம், ஏன்னா நான் நிறைய அந்த தப்பை பண்ணியிருக்கேன். ஸோ கலர் மாறுறதுக்கு இதுதான் காரணம். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆகிடும், அப்புறம் நமக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ இப்போ நல்லா டேஸ்ட்டும் மாறிடும், ஒரு கசப்பு தன்மை வந்துடுற மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம லெமன் நிறைய புழிஞ்சா கூட நமக்கு அந்த ஒரு பிடிச்ச மாதிரி இருக்காது. ஸோ இப்போ இந்த டீயில் இப்போ நீ போட்டிருக்கிற மசாலா தவிர வேறு ஏதாவது மசாலா இதுக்கு முன்னாடி சேர்த்துருக்கியா? இதுக்கு முன்னாடி சேர்த்ததில்லை. சரி, ஆமாம். ப்ளைனாக போடுறதுன்னா இப்போ இந்த மசாலா இல்லாமல் போடலாமா? போடலாம், ஆனால் அதுக்கு இதுக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இது போட்டோம்னா நல்லா நறுமணமாக இருக்கும். சரி, இந்த லெமன் டீயில் இஞ்சி கலக்கலாமா? கலக்கலாமே, கலக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? இது போட்டோம்னா எப்படி எல்லாருமே குடிப்பாங்க, இஞ்சி போட்டோம்னா நிறைய பேருக்கு திகட்டும். ஸோ அதனால் இஞ்சி நான் போட மாட்டேன். போடலாம், ஆனால் நான் காரத்தன்மை வந்துடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இஞ்சி டீன்னு தனியாக வேணால் நாங்கள் பால் டீயில் இஞ்சி கலந்து அப்படி வேணால் குடிப்போம். ஆனால் இந்த ஏலக்காய் இந்த மாதிரி மசாலா போட்டு லெமன் டீயில் நாங்கள் இஞ்சி கலக்கிறது இல்லை. நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் புரியும். ஸோ இப்போ இது கொதிக்கும் போது பார்க்கலாம். லெமன் டீ இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், அதுக்கு மேலே ரொம்ப கொதிச்சா கருப்பு கலரில் மாறிடும். இப்போ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி
சக்கரை போட்டு எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட கொதிச்சுது? ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம். ஒரு பாயில் வர ஆரம்பித்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுதான் வந்து இங்கே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய டிப்ஸ் வந்து லைட்டாக பாயில் வர ஆரம்பித்தோடனே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த டீயோட எசன்ஸ் பூரா இறங்க விட்டோம். நார்மலாக டீ போடும்போது நம்ம அதிக நேரம் கொதிக்க விடுவோம், அந்த டிகாஷன் வந்து நல்லா இறங்கணும்ட்டு. அந்த அளவுக்கு கொதிக்க விட்டிங்கன்னா கலர் மாறிடும். இது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டிப்ஸ். இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த கோல்டன் கலர் நீங்கள் இதில் பார்க்கும்போதே தெரியுது, உங்களுக்கு வந்து கோல்டன் கலராக இருக்கும். அந்த கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நமக்கு லெமனோட அந்த புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் லெமன் டீன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ சர்க்கரை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட்டுக்கு அவங்கவுங்க ஒரு சில பேர் கூட போடுவாங்க, ஒரு சில பேர் கம்மியாக போடுவாங்க. நம்ம வீட்டில் வந்து நார்மலாக எப்பவும் சாப்பிட்ற அளவு போடுறேன். ஓகே, இவ்வளோ தான் நாங்கள் எங்கள் வீட்டில் போடுவோம். 1.25 ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இதுக்கு பதிலாக சில பேர் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணியும் நீங்கள், அதாவது தேன் கலந்து நீங்கள் இந்த லெமன் டீ, ஆனால் தேன் கொஞ்சம் நிறையா ஊற்றுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு சரிப்பட்டு வந்ததுன்னா நீங்கள் லெமன் ஹனி டீ அவ்வளோதான். இந்த டீ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதே நேரத்தில் ஏலக்காவுடைய மனம், மசாலா பொருட்களுடைய அந்த ஃப்ராக்ரன்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லெமனோட புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு டீ. டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ண முடியும். இப்போ 2 பேருக்கு ஒரு லெமன், 3 பேர் ஆக்சுவலி 3 டம்ளர் வரும் இது. இந்த 3 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அந்த ஒரு லெமன் புழிஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும். இதுதான் இப்போ விஜய் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் இந்த ரெசிபி கேட்டு விஜய்கிட்ட கேட்டு நோட் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். டீ ரெடி. ஸோ டீ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, யார் குடிக்க போகிறா? நீங்கள் தான். வழக்கம் போல் நான் தான். ஆனால் வந்து இந்த டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கே போனால் இதில் வந்து நீங்கள் புதினா இலை வந்து லாஸ்ட்டாக வந்து இங்கே வீட்டில் இல்லை இப்போ புதினா, அதனால நான் இப்போ சேர்க்கலை. ஆனால் மேலே வந்து ஒரு புதினா இலையை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த புதினாவோட எசன்ஸும் கொஞ்சம் லைட்டாக கலந்த உடனே லெமன் டீக்கு வந்து அந்த புதினா போட்டால் தான் அழகாக தெரியும். அழகு வேறு, அந்த ஒரு க்ரீன் வித் கோல்டு அந்த காம்பினேஷனில் தெரியும் போது. ஏன்னா அதை வந்து நம்ம சில பேர் வந்து உறிஞ்சும் போது அதை தனியாக ஒதுக்கிடுவாங்க. அதை வந்து யாரும் சாப்பிட போகிறதில்ல. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா குடிச்சு முடிச்சுட்டு அது அந்த மின்ட்டையும் நான் வந்து சாப்பிட்ருவேன். ஸோ அது ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். எனக்கு அது மாதிரி பிடிக்கும். ஸோ இதில் புதினா மிஸ்ஸிங், அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ரொம்ப எளிமையான டிப்ஸ். நிச்சயமாக பேச்சுலர்ஸ் கூட இது உதவக்கூடிய வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.